கேமரா கோகுலு ஏய் என்ன ப்ரோ தொட்டாங்களா? இதே கூட்டிகிட்டு போயிடுவாங்க சொன்னா கேளுங்க. கூட்டிகிட்டு போய் தூங்க யாரு இருக்கா? கூட்டு போறேன் சர்ப்ரைஸ் गाइस. உங்களுக்கும் இது சர்ப்ரைஸ், பசங்களுக்கும் இது சர்ப்ரைஸா இருக்கு. நான் என்ன இப்படி குலைக்குது? நான் என்ன குலைக்கத்தான் செய்யும். எங்க கூட்டு போய் ஏதோ வாங்க விட போறேன். முன்னாடி பாத்தியா? என்னடா போற இப்படி காட்டுது. சோ गाइस நமக்கு பின்னாடி வேற ரெண்டு பேர் வராங்க गाइस. ஆக்சுவலா நமக்கு பின்னாடி ரெண்டு பேர் நம்ம கெஸ்ட் வராங்க ரெண்டு பேர். ஸோ அந்த கெஸ்ட்டு வந்துட்டு ஒரு கச்சேரி ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பட் இது ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு பயங்கரமான வீடியோ நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தளவுக்கு ஒரு ஆண்டரான வீடியோ யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோனால எங்களுக்கு என்ன வேணால் ஆகலாம். ஸோ எங்கள் 3 பேரும் இப்போ இந்த வீடியோவுக்கு நாங்கள் போயிட்டு நல்லபடியாகவும் வரலாம், இல்லை வராமையும் போகலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரோ எங்கள் வீட்டில் வரப்பயே போக வேணாம்னாங்க. வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை. ஏன் ப்ரோ பயமாக இருக்கு ப்ரோ. வண்டிக்கு கூட ப்ரோ உன்னை நம்பி தான் ப்ரோ வரேன். ரூட்டே மயானமாக இருக்கேன். இது வந்திருக்கீங்களா இல்லையா இந்த வண்டியில்? வண்டியில் வந்தேன். இதான் சுடுகாடா? இப்படி போக முடியும்னு நினைக்கிறேன் गाइस. இந்த ரூட்டை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா? அங்கே போய் மனுஷன் இந்த வீட்டிலலாம் யாருமே இல்லை. எப்படி இருக்கும்? வெளியே வர மாட்டாங்க. மணி இப்போ என்னென்ன இருக்கும்? இந்த ஸ்விம்மிங் என்னன்னா நிறைய பேரோட மரண சத்தம் கேட்குமா, சவுண்டு கேட்குமா, அவங்க அழுகுற சவுண்டு. இவர் பூலாம் உதிர்ந்து இவரெல்லாம் பின்னாடி தான் பைக்கில் ஜாலியாக வராங்க பசங்க. எனக்கு இப்போ என்னன்னா சேத்துல போக முடியுமா டவுட்டாக இருக்குது. மழை பெஞ்சில் அந்த பயம் தான் எனக்கு. ப்ரோ என்ன ப்ரோ முட்டு சந்தில் கூட்டம் நிறுத்திருக்க? திருளிக்கான ஒரு ரைடாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் ப்ரோ. எங்கே போய் கூப்பிட்டு போகிறாங்க? வாடகை வருதா உங்களுக்கு ஆன்சரு? எஸ் வருதா? வந்துருச்சு. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பின்னாடி 2 ஜீவன் வர நம்பி வந்துட்டு இருக்காங்க. இல்லை அதுதான் முக்கியமான ட்விஸ்ட்டு. ஏன் சாப்பிடல அப்படின்றது. இப்போ நான் வந்திருக்கிற இடம் என் பின்னாடி நிறைய பேர் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல இப்போ என் காரை விட்டு அமைதியாக இருக்கிற இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ண முடியுமான்றது பண்ண முடியும், பட் இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணோம், வர வந்துட்டோம். ஏன்னா இல்லை பேசிடுவோம், நம்ம இன்ட்ரோ பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் ஒரு 3 பேர் வர வேண்டியது இருக்குது. சாரி 3 பேர் இல்லை, 2 பேர் இல்லை அவனே சேர்த்து 3 பேர் தான். ஆமாம் கரெக்டு, அவனே 2 பேருக்கு சமம். ஸோ அதனால் 3 பேர் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுது. ரெக்கார்ட் பண்ணிடலாம். இல்லை நம்ம எதுக்கும் ரெக்கார்டு இருக்கட்டும், ஏன்னா இங்கே நிறைய நடக்குது இல்லை. இப்போ நம்ம இருக்கும்போது நடந்துச்சு பற்றியா இல்லையா, அந்த இடத்துல வெள்ளங்களால் யாரோ போகிற மாதிரி இருந்துச்சு. கீழே பாம்பு இருக்கா என்ன இருக்குன்னு தெரில, மொத்தம் பார்த்துக்கிறேன். யாரும் இரும்புனா சவுண்டு கேட்டுச்சுல கைஸ், எனக்கு கேட்டுச்சு. இப்போ இரும்புனா சவுண்டு கேட்டுச்சு. அதான் கைஸ், இப்போ இரும்புற சவுண்டு கேட்டுச்சு. அதான் ஆக்சுவலாக என்னன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் இறந்துருந்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சிமெண்ட்ரினாலே வந்துட்டு நிறைய பேர் இறந்துருப்பாங்க, நிறைய பேரோட ஆத்மாங்கள் இங்கே இருக்கும். ஸோ வந்துட்டு ரீசன் கேட்குதா? கேட்டுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இடத்த பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நாங்கள் கேமரா ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்லிடுறேன். நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட்ரி. ஸோ ரொம்ப மோசமான சொல்ல போகிற ஒரு சிமெண்ட்ரி. ரொம்ப காலத்துலேருந்தே இந்த சிமெண்ட்ரி எடுக்கப்பட்டுருக்கு. ஸோ அப்போலேருந்தே இங்கே நிறைய பேர் புதைக்கப்பட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த சிமெண்ட்ரியில் நிறைய அமானுஷம் நடக்கிறதாக எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரோ ஓடி வர சவுண்டு கேட்குது எனக்கு பேரா, நீ எதுக்கும் டார்ச் வச்சுக்கோ, பார்த்துக்கோ, ஏன்னா ஆள் வராங்களா யாரும் பக்கத்தில் அந்த மாதிரி எனக்கும் கேட்டுச்சு. வீடு யாரோ ஓடி போகிறோம் இருக்கீங்களா? சீரியஸாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இடத்த பற்றி கதையை சொல்லிடுறேன். ஆமாம், இந்த இடத்துல கதையை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இந்த இடத்துல நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான ஒரு பயங்கரமான ஸ்டோரியெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில் வந்துட்டு 2 வயசு பொண்ணுங்க வந்துட்டு நிறைய கனவு இருந்திருக்கும், நிறைய ஆசை இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆசை உள்ள ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு செத்து போயிருக்காங்க கொரோனால அந்த 2 வயசு பொண்ணு செத்துருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் ஒரு அக்கா தீபாவளி அன்னைக்கு மேலே எண்ணெய் ஊற்றி செத்துட்டாங்களாம். அவங்க இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னை சுற்றினே சமாதி இருக்குது, எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க, அவ்வளோ சமாதிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சேலஞ்ச் பயங்கரமாக இருக்க போது. இவங்க 2 பேர் யாருன்றதை வந்துட்டு நான் உங்களுக்கு பாதியிலே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரோ எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த இன்ட்ரோ வருதான்னு கூட தெரியல. இப்போ 2 பசங்க போயிருக்காங்க நமக்கு சைட்லேருந்து ஒர்க் பண்ண போய் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறது யாருன்னா எபியும் அண்ட் ஜாய்க்கர். அவங்க 2 பேர் தான் பெரிய சப்போர்ட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோ. இன்ன வரையும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு புது ட்ரையாக இருக்க போது நான் ஒரு புது ட்ரை பண்ணி தொடங்கி வைக்க போகிறேன். ஸோ இது இப்போ பயங்கரமான ஹாரர் வீடியோ கைஸ், அதை நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்ப வருஷமாக நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட கேட்டுட்ருக்கீங்க, எங்களை ஒரு பேய் வீடியோ கூப்பிட்டு போங்க, உங்களோட ஆசையை தான் இன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றிருக்கேன். ஐயான்னு மெசேஜ் பண்ணி 6000 காலம் கழிச்சு 6001வது காலத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மன்சூர் அலிகாந்த், நம்ம மன்சூர் அலிகாந்த். ஸோ மன்சூர் அலிகாந்த் என்ன சொல்லுவாங்க, இன்னும் டான்ஸ் பார்ட்டிக்கா வந்திருக்கேன். இது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் இது கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங், அதனால நான் இங்கே வந்திருக்கேன். என்ன சோஃபா வைக்கிற பையன் மாதிரியே சொல்றா, நல்லா பேசலாம். இல்ல ஆக்சுவலா கொஞ்சம் பயம். எபியும் பாத்தீங்கன்னா எபியும் அண்ட் ஜாகிரும் வந்துட்டு நம்ம இலை வெட்ட போயிருக்காங்க. அது தலைவாழையில எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். பேய்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இங்க நடுவுல உட்காந்து நாங்க பிரியாணி சாப்பிட போறோம். பிரியாணி பச்சைக்கறி வேற பேய்க்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். பக்ரீத்னால நல்ல கெடா பீஸா பிடிச்சி எடுத்து அவன் நம்மளும் பச்சைக்கறி தான். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் பேய்க்காக கொடுக்க போறோம். எங்களுக்காக நாங்கள் பிரியாணி எடுத்து வந்திருக்கோம். அதை சாப்பிட்டுட்டு நான் வந்து டென்ட்ல ஸ்டே பண்ண போறேன். பசங்க 2 பேர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்ம கார்ல ஸ்டே பண்ண போறாங்க. ரொம்ப வருஷமா எனக்கு கேட்டுட்டே இருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் உங்க கூட ஒரே ஒரு வீடியோக்கு வரணும்னு கேட்டே இருந்தாங்க. அந்த வீடியோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். இன்னும் ஃபியூச்சர்ல கூடிய சீக்கிரத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் கண்டிப்பா கூட்டு போவேன். எல்லாத்துக்கும் ட்ரை பண்றேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம சேனல்ல. ஸோ சப்போர்ட் பண்ணணும். உங்களால் தெரிஞ்ச நம்பர்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் சேனல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ நீங்க பாத்துட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரதெல்லாம் அப்படியே கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கேன். ஸோ லவ் யூ. ரெடியா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போலாமா? ரெடியா அவன் சார்? ரெடியாடா? ரெடியா? ஷேர் பண்ணிருங்க. சுடுகாடு வீடியோ பார்க்க ரெடியா இருக்கீங்களா?
குட் பாய் ஸோ ஏபி வந்துட்டா வேற மாதிரி எங்க ப்ரோ இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சேன் நீ ஏன்டா சுத்தி மாட்டுக்கிட்ட ஆடுவாங்க நாய்கிட்ட சுத்தி வரும்போது எத்தனை நாய் குறைச்சு தெரியுமா கேளுங்க ஒரு கால் கடிக்க வந்துருச்சு கடின்னு சொல்லிட்டு பிரியாணி ஏஞ்சல் மாதிரி பறகுற பிரியாணி பாலையில பிரியாணி ஹெவி இப்போ கைதி பிஜிஎம் போட்டு உன்னை மட்டும் மாஸ் பண்றேன் சரி ஓகே गाइस ரெடி பண்ணலாமா ரெடி பண்ணலாமா ஒரே ஷூட்டிங்க போடு ஷூட் பண்ணு அந்த இடத்துல கண்ண எடுத்து ஓடுது நல்ல காலம் அவன் ஓடுது ஏய் பிரியாணி கேளறா பிரியாணி எடுத்துக்கோங்க வரும்போதே வந்து அதெல்லாம் அம்மா சொல்ல மாட்டேனே அம்மியோட ஓதிலாம் கொடுத்தாங்க வேற அதுல தான் இருக்கு ஆமா गाइस எங்க அம்மா தான் இந்த பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்தாது அம்மா வந்துட்டு ஓதி நிறைய துவாலாம் படிச்சு தான் கொடுத்துருக்காங்க அதனால பயம் இல்லை எங்களுக்கு சுகாரில் பிரியாணி சாப்பிட்றது அவங்களுக்கும் கறி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எங்கள் அம்மா அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அவங்களுக்கு கொடுங்க பேய்களுக்கு தான் எங்கள் அம்மா அவங்களுக்கு கூட கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் போலாமா மன்சூர் ரெடியா செட் பண்ணுங்க ப்ரோ பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்படி பெருத்துக்கிட்டே இருந்தா என்னதான் அர்த்தம் கைஸ் எபியோட ஃப்ரெண்டு கைஸ் ஆக்சுவலாக இவன் ஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க கூப்பிட்டு உட்கார தெரியுது அவன் டவுசரையும் அவனையும் பாருங்க ப்ரோ காட்டு ப்ரோ கிட்ட வந்து கோப்படாங்க ப்ரோ வேலையை பாருங்க வா இது பாம்புடா ஒன்றும் இல்லடா பயப்படாதீங்க என்னை பயமுடுத்துவீங்களா எப்பயுமே வாடா அது எல்லாத்துக்கும் தெரியும் அது எல்லாத்துக்கும் வரும் வாங்க கைஸ் ஆக்சுவலாக நம்ம கார் அழகாக அங்கே நிற்கிது நம்ம வண்டி அழகாக நிற்கிது பரவாயில்ல வாங்க இங்கே பாரு நாங்களாச்சும் பரவாயில்ல பிரியாணி சாப்பிட்றோம் இங்கே பாருங்க சரக்குலாம் அடிச்சுட்டு போகிறாங்க எல்லாம் சூப்பராக இருக்கு ஏய் இவங்க தான்டா அவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க சொன்னல வீட்டில் ஆஃபீஸில் டேய் தங்கங்களா ஆமாம் அந்த ரெண்டு பொண்ணுங்க சொன்னல டேய் எபி டேய் மேலே ஏறாதடா வாடா வீடியோ ஓரமா வாடா பைத்தியக்காரன் கைஸ் ஆக்சுவலாக அந்த ரெண்டு பொண்ணுங்களோட சுடுகாடு இதுதான் நினைக்கிறேன் கொரோனா டைமில் வயசு பொண்ணுங்க 2 பேர் இறந்தாங்கல்ல அவங்களோட கலரை ரெடி பண்ண போகிறோமா சொல்லு ஆடியன்ஸ்ட்ட பேசி முடியும் ஸோ ரெடியாக இருங்கன்னு சொல்லு மார்னிங் சரி குட் நைட் சொல்கிறா ரெடியாக இருங்க பிரியாணி சாப்பிட போகிறோம் என்ன நடக்குதோ பார்க்கலாம் நேராக பிரியாணி சாப்பிட போகிறோம் வாங்க என்ன எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை வேணா காமிக்காங்க ப்ரோ ஒன்று பேருங்க போடா இன்னும் நானா கேமரா தெரியும் பேய் உனக்கு சுத்த அடிக்கல அடிக்கிறப்ப நீ வந்து அடி ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ என்ன காய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நம்ம சுடுகாட்டில் வந்து பிரியாணி சாப்பிடுறோம் நீ என்னடா ரொம்ப நேரமா தனியாக பேசிட்டு இன்னும் எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல காண்டாம இருக்கோம் பாப்பா என்ன வந்து நிக்கிறீங்க நாங்க ஒரு வார்த்தை டேய் எவனாச்சும் பேச விடுங்கடா டேய் ப்ரோ சாப்பாடு கொடுத்து நம்ம கிளம்பிடுவோம் இவங்களாச்சு பேயாச்சு இந்த கொரோனா செத்துச்சு அதான் வச்சு ஏய் பேர் வந்து ஆண்டனிடா அந்த ஆண்டனின்ற போற சாரிமா பேர் நல்ல பொண்ணுங்கடா எப்பெல்லாம் பண்ணாதீங்கடா நல்ல பொண்ணுங்கடா தங்கங்கடா ஏய் நம்ம வயசுடா கிறிஸ்டின் பொண்ணுங்க ஏன் இதயம் கைஸ் எபி வந்து நல்லா பாட்டு போடுவான் எபி பாட்டு பாடுறான் ரெடி பண்ணுங்கடா சாப்பாடு என்ன இதுயா ரெடி பண்ணுங்க எங்களையே பாக்குறீங்க நம்ம எல்லாம் காமெடி பண்ணனும் சொல்லுங்க சரி பாடு ஏய் தனியா நான் உனக்கு கூட்டி போறேன் வா எபி வா ப்ரோ வேணா ப்ரோ சரி வாங்க நானே நம்ம ரெடி பண்ணுவோம் வாங்க நான் எடுத்து வீடியோ எடுக்கிறேன் ரெடி பண்ணுவோம் அவ்வளோதான் கைதி தான் எடுத்துட்டு இருக்கேன்ல எடுங்க ஃபர்ஸ்ட் பிரியாணி கொட்டுங்க கைஸ் பாருங்க இது வந்துட்டு மட்டன் கிரேவி உங்களுக்கு தான் சாப்பாடு தரோம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிடுறோம் எடுத்து முடிச்சுட்டு போயிடுதான் மொத்தமாக கொட்டுங்க அவ்வளோதான் நம்ம வச்சிருவோம் தனியாக உங்களுக்கு மேலே கொட்டுங்க சென்ட்ரா அவ்வளோதான் சகர் சாப்பிட்ற மாதிரி மிளகா போட்டால் பேய் வருமா ஏய் மட்டன் கிரேவிங்க ரெடியாச்சு ஏய் உங்க அப்பா வாங்கி கொடுத்தானா இல்ல ஏய் உங்க அப்பா வாங்கி கொடுத்தானா இல்ல கிளம்பி போ பிரியாணி
கைஸ் ஏய் கிறிஸ்டியனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ அவங்க கிறிஸ்டியன் பிரியாணி இப்படி சம்பந்தம் பக்காவா இருக்காங்க. நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே வா, நான் பாத்துக்கிறேன். பிரியாணி ரெடி. கறியை தூக்கி போட்டுருவோம். நான் வரும்போது இது ஸ்மெல் மாதிரி அடிச்சு நல்லா சொல்றீங்க. ஆமாண்ணா கண்டிப்பாக விளையாட்டுக்குள்ள உண்மையாக ரைட் பாடி நம்ம காரா கிறிஸ்டியன் பிரியாணி எப்படி சம்பந்தம் பக்காவா இருக்காங்க. சம்பந்தம் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே கைஸ் பாத்துக்கிறேன். பிரியாணி ரெடி. ஸோ அம்மா செய்து கொடுத்த பிரியாணி. என்ன உஷாரா கைஸ் கலந்துக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் இப்போ சாப்பிட போகிறோம். வாடா எப்படி சாப்பிடலாம்? ப்ரோ நாங்க போய் ஜூட் வரோம். ஜூடா ஆமா, சாப்பிடலாம். இதெல்லாம் நாங்க வீட்ல சாப்பிட்டு வரப்போ. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே வரும்போது நான் வீட்ல சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா ப்ரோ? பயந்துட்டாங்க ப்ரோ ப்ரோ அப்புறம் என்ன வாயில வந்துடும் அசிங்கமா ஒத்தாரம் நான் கிளம்புறேன். போங்கடா போட்டீங்களா எதுக்குடா வந்தீங்க? வார்த்தா இல்லை கோயிலுங்களா? இல்ல எதுக்கு வந்தாங்க ப்ரோ? ஏய் சாப்பிட்டு போங்க வாங்க ப்ரோ. வந்து வந்தீங்க சாப்பிட்டு போங்க ப்ரோ. சரி காய்ஸ் வீடியோ சூப்பராக ஒரு அருமையாக வரும். இல்லை ஏன்டா ஏன்டா ப்ரோ அதான் ப்ரோ ஜி நீங்க மட்டும் கண்டுக்கிறீங்க. ஒரு வாய் வைங்க ப்ரோ. நீ ஒரு வாய் வை ப்ரோ. நான் வரப்ப அண்ணா வீட்ல சாப்பிட்டு தான் ப்ரோ. ஒரு வாய் வை ப்ரோ. சரி வாங்க கைஸ் நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். வந்தா வராங்க வரட்டி போகிறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஃபஸ்ட் வாங்க வாடானா பெரிய மாதிரி பண்றீங்க. ரெடியா? வீடியோ கண்டென்ட் வாங்க அதான். வாங்க உட்காரலாம் வாங்க. இதோ இதோ எப்படி உட்கார்ந்து? ஓகே ப்ரோ கலந்துருவோம். நீங்க வாங்க மட்டும் அசோசியேஷன் நீங்க தான் வீடியோ எடுக்கிறது. ஜாக்கி போட்டு விளையாடுறோம். நீ இருந்தாலும் பாதி பிரியாணி காலியாவே ஆகும். கைஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஆட்டு பிரியாணி. கைஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இது சாப்பாடு, இது பச்சைக்கறி. ஸோ இதை வந்து நான் பேக்கில் வச்சிடுறேன். இது கடைசியாக அவங்களுக்கு கொடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு முடிப்போம். என்ன எப்படி சொல்கிறேன்? நம்மளுக்கு டாஸ்க் தான் முக்கியம். கறி அவசியக்கு வாக்கு முக்கியம். மாறிக்கா எப்படி இருக்கு? அம்மா ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். பேசே ரொம்ப முரடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்டிங் போடாம போறாங்க. மன்சூர் பாய் ரெடி மன்சூர் பாய். அவர் அப்பதான் இருக்காரு. ரெடி ஆகையா? டேய் இல்லையா யோ எடுத்துட ஆரம்பிக்காது. என்னடா சேஸ்க்கு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. எவனே அப்படி பார்க்குறான் பேய் மாதிரி. இங்கே வந்து பாராடி பேய் மாதிரி பார்க்குறாடா. டேய் கேமரா போடுறேன். என்ன காஞ்சா மாதிரி ஐடியா? அங்கில நானும் கலந்துக்கிறேன். ரவி ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ கேரியன் ப்ரோ. பாய் ஆடா வர வர வர. ப்ரோ ஒரு கார் நல்லா இருக்குடா. ஏய் காரா ஏங்க ஃபர்ஸ்டா அண்ணா மென்டல் அவர்கிட்ட போயிட்டு கார் நல்லா இருக்கு. கார் இருந்து ப்ரோ வாங்க ரொம்ப ஆசைப்படுறேன். ப்ரோ எப்படி ப்ரோ வாங்க ப்ரோ. அதான் நல்லா இருக்குல்ல? கைஸ் ஃபர்ஸ்ட் பாய் உங்களுக்கு தான் இருந்தாங்க. ஆகாமிய சுடுகாட்டு சாப்பாடு முதல் முறையா தரேன். ஆகாஷ் வந்து பிடிச்சா நிலா தூங்குமா என்ற பாடலுக்கு ஒன்றே அழுத்தம். ஐயோ பக்கத்துல இவனே அழுத்தம். ஏய் நம்ம பாய் என்ன ப்ரோ? அவங்க கொஞ்சம் விடுவாங்க. எப்படி வா ப்ரோ நீ சாப்பிடும் ப்ரோ. அவங்களுக்கு இல்லை சொந்தக்காரங்க மாதிரி சொல்றா. அவங்க கொஞ்சம் வச்சுருவோம். கறி பீஸ் சொல்றாங்க அப்போ போச்சுப்பாங்க. கைஸ் அப்படியே முன்னாடி வாங்க. எப்படி என்ன ஜாலியாக கீழே உட்காந்து இதோ அப்படியே ஃப்ரேம்ல தான் ப்ரோ. மேபி இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க ரெண்டு பேர் கிளம்புன அப்புறம் நான் டென்ட் போட்டு இந்த இங்கேயே படுக்க போறேன். டென்ட் போட்டா? ஆமா. எங்க? என் கூட அந்த பச்சைக்கறியை வச்சுப்பேன். இது இந்த இடத்துலயா? ஆமா. அவன் பாருங்க ப்ரோ. ஏன் பசிடா காலையிலே சாப்பிட்டான். யோ பசி ப்ரோ பசி. ஏன் அவ்வளோ கேவலமா பார்த்து பொறுமையா என்ன தண்ணி விட தண்ணி சோறு இங்கே தானே இருக்கு. டேய் தண்ணியை குடி தண்ணியா குடி தண்ணியை குடி. செத்துற போற. ஏய் சாப்பிடலையா? பொறுமையா இருக்கு. தொப்பியை கட்டு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது பாரு. முதல்ல யார் எங்க போட்டா என்ன ப்ரோ தொட்டாங்களா? என்னப்பா சொல்ற ப்ரோ சும்மா ப்ரோ. இல்ல இல்ல உண்மை தொட்ட மாதிரி சாப்பிட வேண்டிய மட்டும் பாரு. கொடுத்துரு ப்ரோ கறிய. கைஸ் இவ்வளோ பெரிய வடை எடுத்து வந்திருக்கோம் பார்த்தீங்களா நாங்கள். ஏண்டா அவசர தண்ணி தானே 10 நிமிஷம் நிறைய சாப்பிடும். எனக்கு தெரியும். ஏய் நான் ஒரு 3 வயது தானே எடுத்த சாப்பாடு காலிடா. எவ்வளவுமே எடுக்கிற சொல்லி காலி பண்ணிட்டேன். அதெல்லாம் ப்ரோ சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமா சாப்பிடும். பாத்தியா என்னடா என்ன ப்ரோ? ஏய் பாத்திர கீழே பாம்புக்கு போறேன்டா. ப்ரோ அதுதான் எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. யோ பாம்பா சோத்தை தின்றேன்னு பாம்பு கடிவாங்க விட்டுறாதீங்கடா. பாம்புன்றீங்க? ஆம் ப்ரோ. அபாண்டர் பிளேஸ் போனாலும் பேய் பத்தினா பயம் இல்லை. பாம்புக்கு வந்து கால் கீழே போட்டுச்சுன்னா நம்மளால தான் பண்ண முடியாது. சத்தியமா அங்கே கேட்டுச்சு எங்க
தள்ள போட்டு என்ன ஜாக்கெட் ப்ரோ? போடு அப்படியே கைஸ் எங்க வேலை முடிஞ்சு சாப்பிட்டாச்சு. நானே போமா. கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் சீனே இப்போ இருக்க போகுது ப்ரோ. கைஸ் அப்படியே போயிட்டு வரேன். பயமுறுத்திட்டு போறீங்க. ரெவான் ப்ரோ ஆண்டா பை ப்ரோ. பாய் பாய்டா, என்ன பார்த்து பத்திரமா போங்க. டேய் நீங்க வந்து அங்க ஒரு கேமரா இருக்கு, செட் பண்ணு. அங்க இருந்து பார்க்காத போ. அந்த கேமரா இங்க திருப்பி வை. இங்க இருக்கிறப்ப தான் ஜாலியா இருந்தேன். ஏன்னா நேத்து நைட் தானே பிரியாணி சாப்பிட்டேன். மறுபடியும் பிரியாணி கொடுத்து ஒன்றும் இல்லை டேய், நீங்கள் இருந்து ஜாலியாக பயப்படாமல் பண்ணுறோம் ப்ரோ. நல்லா பண்ணுறாங்க ப்ரோ வீடியோ. இருக்கிறதா யூஸ் போயிடுமா நீங்கள் அதுங்கடா தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? அழகாகண்ணா ப்ரோ. ப்ரோ நீ தான் ப்ரோ ஆன்சமே. ஆன்சமா இங்க பாரு ப்ரோ, அந்த அக்கா மேல உள்ளலாம் என் மேல ஒட்டிச்சு. சரி வாடா, என்னடா பண்றாங்க? தண்ணி குடிச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றாங்க? டேய் பைத்தியமே. டேய் பேசிட்டு இருக்கியா? இது ஆயிடுச்சு. டேய் வாடா, ஏறி இங்க வாடா. டேய் மன்சூர் என்னங்க ஒரு ஏதோ ஆடிஷன் அந்த மாதிரி ஸோ கைஸ் இப்போ வந்து எபியும் நம்ம ஜாய்கிரும் வந்து கிளம்ப போகிறாங்க. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ டென்ட்டு போட போகிறோம். டென்ட்டு போகிற வரையும் பசங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டே டென்ட்டு போட்டுடலாமா? ஓகே ப்ரோ. ஓகேவா? ப்ரோ கிளம்புறாங்க, அவங்க கிளம்புறாங்க. ஓகேடா, பாய். பாத்து எடுத்துவாங்க சேஃபா. ஏன்னா கட்ல போன் அடிப்போம் வந்துறான். கைஸ் பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வீடியோல இருக்க மாட்டேன் தான், அதுக்கு பார்க்க போயிடாதீங்க. இந்த கதை புதினா கொடுத்தாங்க. பாப்பா ஒவ்வொன்றும் பாப்பாங்க. பாய். ஏய் கோட் எது பண்ணாதா? போன் எடுத்து வாடா. அங்க எங்கடா எப்படா போவ? நேராக போயிருங்க. நேராக போய் ரைட் எடுத்துருங்க. ரைட் எடுத்தீங்கன்னா ரோடுங்க. சரி கைஸ். ஏய் சிப்பா. எத்தனை தடவை சொல்லுவாங்க? அண்ணா நைட் விஷன் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நைட் விஷன் செட் பண்ணிட்டு இருக்கேன். டென்ட்டோ செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே போய் படுக்க போகிறேன். இவங்க இங்கே போய் படுக்க போகிறாங்க. ஸோ ரெடியாக இருக்கீங்களா பாய்ஸ்? ரெடி. ஓகே கைஸ், சேலஞ்ச் இதோட டைமிங் ஆரம்பிக்குது. ஸோ டைமிங் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 2:01 சார் 2:21 டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ டைமிங்க்கு நான் சொல்கிறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டோம். நாங்களே பார்க்க பேய் மாதிரி தான் இருக்கோம், குட்டி பீசஸ் மாதிரி. ஸோ என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக தானே சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நைட் விஷன் செட் பண்ணியாச்சு, டென்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ காரில் எல்லோரும் கேமராலாம் செட் பண்ணியாச்சு, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. எபி எல்லாருமே ஜாக்கிரும் எபியும் 2 பேரும் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த சுடுகாட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த சுடுகாட்டில் நடந்த சம்பவத்தெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய பேரோட சமாதி இங்கே இருக்குது. ஸோ நிறைய பேரோட ஆத்மாவும் இங்கே இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்குறதுக்காக இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்து தூங்குறதுக்காக தான் இன்றைக்கி பிளானு. இறந்தவங்க கூட இன்றைக்கி நம்ம படுத்து தூங்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயமே என்னென்னா, பசங்க பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பச்சை கறியை நம்ம டென்ட்டுக்குள்ளே நம்ம கூட வச்சுக்க போகிறோம். அவங்க கூட இருக்க போகிறதில்ல. அவங்க நமக்கு காவலாக காரில் இதே பக்கத்து இடத்துல நான் காட்டுறேன் இருங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தலைவன் கையிலாம் கிட்ட ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ கார் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ கார் வந்து இங்கே ஆப்போசிட்லேயே பாட்டிருக்கோம். டென்ட் வந்து இங்கே போட்டிருக்கோம். கரெக்டாக ப்ரோ ஆப்போசிட்லேயே இங்கே நைட்டு செட் பண்ணியிருக்கோம். என்னடாதவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் கூட்டு போயிடணும் ப்ரோ. அவங்களையுமே சரி, ஓகே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எப்படி சூப்பராக இருக்கா, அப்படி தூக்குனா அப்படி காற்று வரும், அப்படியே அவங்களுக்கும் அந்த மாதிரி காற்று வரும். இதுதான் ஜாலியாக இருக்கு. இல்லை ப்ரோ சொல்கிறேன். ஓகே. ஸோ பசங்க வந்து ரொம்ப நேரம் பயந்துட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நான் நினைக்கிற ஐயோ பேர் வேறு வர மாட்டேங்குது. மன்சூர் அலிகாந்த். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை ப்ரோ, ஸ்டார்டிங்கில் பயமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் சாப்பிட்டது கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரியல, பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம். சரி ஓகே, நீங்கள் அப்படியே உங்களோட காருக்கு போங்க. ஓகே பார்ப்போம். இங்கே தான்டா சார். ஏய் எங்கடா சத்தம் ஏதோ கேட்டது. இது யாரோ யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல? ஏய் பாத்திரா, டே எங்கடா போகிற நீ? எங்கடா
சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. ஆல் த பெஸ்ட்டாக. கார்லேருந்து இறங்காதீங்க, எதுக்காக கொண்டு சேனல் மட்டும் திறந்து வச்சுக்கோங்க. நீங்கள் சேஃப். எங்கடா பாரு ப்ரோ, சவுண்டு கேட்டுச்சே ப்ரோ. ஆமாம். சரி போங்க. காரில் கோப்ரோ ஆனில் இருக்குது. சேஃபாக இருங்க. எதனா லைட் ஆன் பண்ணிக்கோங்கண்ணா. ஓகேவா? சேஃப்டா தங்கம். ப்ரோ நீங்கள் சேஃபாக ஆல் த பெஸ்ட். ஓகே ப்ரோ, எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஓகே கால் பண்ணுங்க. ஓகேடா, நீ சேஃப். விக்கி காரை பின்னாடி இதை வச்சு இழுத்துக்கோ. ஓகே கையை வச்சு இழுத்துக்கோ. சரி ஓகே, நான் போய்ட்டுட்டா. ஆல் த பெஸ்ட்டா. நம்மளால் முடியும் கண்டிப்பாக ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து தூங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லை பேசிகிட்டு இருங்க, ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருங்க. இன்றைக்கி விடிகிற வரையும் நம்ம இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ ரெடியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே சுடுகாடு தான். எல்லாருமே அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அமைதியாக படுத்து கையில் தூங்கணும். கட்டம் ப்ரோ, அமைதியாக தூங்கி. ஆமாம். ஸோ ரெடியாக வந்து சொல்லு. ஓகே ரெடி. சரி பாய்டா, டேக் கேர்டா. குட் நைட்ரா. குட் நைட் ப்ரோ. குட் நைட். குட் நைட் காய்ஸ். குட் நைட் ப்ரோ. எல்லாத்துக்கும் குட் நைட். ஸோ இப்போ நம்ம டென்ட்குள்ளே அப்படியே போயிடலாம். அங்கே தான் அந்த கலரில் தான் நம்ம ஆக்சுவலாக பிரியாணி சாப்பிட்டோம். நம்ம செருப்பை இங்கே கழட்டி வச்சுட்டு அப்படியே உள்ள போவோம். டேய் சவுண்ட் கேட்டுச்சா உங்களுக்கு? ஆமாம் ப்ரோ. டேய் இங்கே கேட்டுச்சுடா சவுண்ட் எனக்கு. ஏய் இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு வாங்க? எங்கே ப்ரோ? இந்த இங்கே ப்ரோ தேவையெல்லாம் பண்ணாத ப்ரோ. நீ வெயிட் பண்ண, நான் வரேன். என்னாச்சு? ஐயோ நீ லைட்டு போட்டே வச்சிரு, லைட் ஆஃபே பண்ணிடாத. ஏன் இந்த லைட் ஆஃப்? இந்த லைட் கைஸ் உள்ள வரையும் சுடுகாடு இருக்கு. ஆக்சுவலாக வரும்போதே ஒரு இடத்த பார்த்தேன், இருங்க நான் காட்டுறேன் அதை உங்களுக்கு. உள்ள வரையும் போகுது இடம், உள்ள வரையும் சிமெண்ட்ரி இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக சிமெண்ட்ரி தான். நம்ம இப்போ சிமெண்ட்ரியில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு குழந்தையோட செருப்பு, சின்ன பையனோட செருப்பு இருக்குங்க. எல்லாமே கண்ணங்கரேன்னு இருக்கு, ஒன்றுமே குறையில. ஹலோ பிரதர், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே பாம்பு இருக்கும், அதாங்க பயமாக இருக்குது. உள்ள ஒரு சிமெண்ட் இருக்குது தெரியுதா? இதை பார்த்தா ஃபஸ்ட்டு பயந்தாங்க இவங்க. ஹலோ, தனியாக ஒரு சிமெண்ட்ரி இருக்குது, அதுக்கும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் ரொம்ப பயமாக இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? இது தனியாக இருக்குது, இந்த ஒரு கலரை மட்டும். மரத்தை பாருங்க. ஓகே, இப்போ நான் போவோம். இங்கே 2 பேரோட சமாதி இருக்குது. நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஆக்சுவலாக, காரை தாண்டி தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். கார் அங்கே இருக்குது பாருங்க. தம்பிங்களா, எங்கே இருக்காங்க தெரியுதா? அங்கே இருக்காங்க பசங்க. என்னடா பண்ணிருக்கீங்க? யாரு? ஆனால் உண்மையாக சொல்ல போனால் வந்ததுலேருந்தே எங்கள் அம்மானு சில விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனால் இது இந்த பசங்கள்கிட்ட சொன்னால் எப்படி சொல்கிறது, இன்னும் பேனிக் ஆகிடுவாங்கன்ற பயம்தான் எனக்கு. ஸோ தடவையாக நம்ம சேனலுக்கு ஆசைப்பட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பயந்துடக்கூடாது. எனக்கு அது ஒன்று தான், அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கேமரா ப்ரோ. ஏய் கோகுலே, ஏய் கோகுலே, ஏய் கோகுலே, 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 கோபுரா அவன கோகுலே. ஏய் கோகுலே இந்தா, கோகுலே, கோகுலே, ஏய் இந்தா. ஏய் என்ன பண்றீங்க இங்க வந்துட்டு? ஏய் கோகுலே எந்திரி, கோகுலே, 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 கோகுலே ஒண்ணு இல்ல கோகுலே, மயிறு மாதிரி பண்ணாத கோகுலே. ஏய் கோகுலே, கோகுலே, கோகுலே எந்திரி கோகுலே. தண்ணி எடுத்து வா.
ஏய் கோகுல என்னடா பண்ணிட்டு இருக்க டேய் தண்ணி சீக்கிரம் எடுத்துடா டேய் சீக்கிரம் வாடா மேலே ஊத்துற டேய் கோகுல என்ன கோகுல பண்ற கோகுல ஏய் ஊத்துறா தண்ணி ஊத்துறா மேலே ஊத்துறா ஏய் கோகுல ஏய் கோகுல செருப்புடா ஏய் கோகுல இங்க வா கோகுல ஏய் வேட்டில கட்டுற கோகுல ஏய் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுடா புறா ஆச்சு கோகுல புடி கோகுல என்னாச்சு கோகுல ஏய் அடிச்சுக்காதடா நீங்க ஏடா அடிச்சுக்கிறீங்க